மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அவர் அவ்விடமிட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சுஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்தவனாயிருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பாருங்க, இங்கே இயேசு சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? ஓய்வு நாளில் நன்மை செய்யலாம் என்று பேசுகிறார். ஆமென். அவங்க என்ன நினைக்கிறாங்க? அந்த இயேசு சுற்றி இந்த பரிசேயர் எல்லாம் நினைக்கிறாங்க, மதவாதிகள் என்ன நினைக்கிறாங்க? இது தப்பாச்சே, இன்றைக்கு நன்மை செய்யலாமா, இது ஓய்வு நாளாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார் பாருங்கள், இங்கே மனுஷன் ஆட்டை விட அவன் விசேஷித்தவனாக இருக்கிறான். மனுஷன் இன்றைக்கு உலகத்தில் பார்க்க எந்த ஒரு கால்நடையை காட்டிலும் விசேஷித்தவனாக இருக்கிறான். ஒரு ஆடு பள்ளத்தில் விழுந்தால் ஓய்வு நாள் என்று அன்றைக்கு விழுந்தால் அதை தூக்காமல் இருப்பியா கேட்குறாரு பாருங்கள். ஆட்டை விட மனுஷன் விசேஷித்தமானவன் என்று பேசுகிறார். ஏன் இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளை காட்டிலும் மனிதன் விசேஷித்தமானவன். இயேசு இங்கே ஒரு உதாரணத்துக்காக சொன்னார். ஆட்டை பார்க்கிலும் மனுஷன் விசேஷித்தமானவன் என்று. அது வெறும் ஆட்டை பார்க்கிலும் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களை காட்டிலும், எல்லா சிருஷ்டிப்பை காட்டிலும் மனிதன் மிகவும் விசேஷித்தமானவன். எப்படி விசேஷித்தமானவன் என்றால், அவன் தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கிறான். ஆடோ கோழியோ அல்லது நம்ம நேசிக்கிற எந்த ஒரு பிராணிகளும் விலங்குகளும் மனுஷனுக்கு ஈடு கிடையாது. பாருங்கள், மனிதனை போல கிடையாது. அதெல்லாம் ஏனென்றால் தேவன் மனிதனை மாத்திரமே தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே படைத்திருக்கிறார். அதனால தான் பாருங்கள், இயேசுக்கு ஓய்வு நாள் என்பது ஒரு பொருட்டே கிடையாது. அன்றைக்கு வேலை செய்தாலும் தப்பு கிடையாது என்று பேசுகிறார். எப்படிப்பட்ட வேலை செய்கிறார் இயேசு? சூம்பின கையுடைய மனுஷன் சுஸ்தமாக்குகிறார். 10ஆம் வசனம், அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சுஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். பாருங்க, இயேசு சுற்றி இந்த பரிசேயர் இவங்க என்ன சொல்கிறாங்க? இயேசு அந்த சூம்பின கையுடைய மனுஷனை சுகமாக்குகிறார் இல்லையா? அதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அநேகம் என்ன நினைக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து வந்ததுனால ஏதோ ஒரு புதிய எழுச்சி வந்துருச்சு, ஒரு புதிய மறுமலர்ச்சி வந்துருச்சு என்று எண்ணுகிறார்கள். இயேசு ஒரு மதத்தை உருவாக்கவோ அல்லது ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கவோ அல்லது ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கவோ வரவே கிடையாது. தேவன் எதை இழந்தார், எது கெட்டு போயிடுச்சு என்று பார்க்கும் பொழுது மனிதனை தேவன் இழந்து விட்டார். கடவுள் மனிதனை காணப்போக கிடையாது, காணடிச்சு விட கிடையாது. இவன் தான் என்ன பண்ணிட்டான்? தகப்பனை விட்டு பிரிந்து போய்விட்டான், தேவனை விட்டு பிரிந்து போய்விட்டான். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். நான் சிறு பையனாக ஒரு 4-5 வயது அந்த காலகட்டத்திலே, ஒரு 4 வயது அந்த வயசு இருக்கும், அவ்வளோதான். ஒரு முறை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்காக சென்றிருந்தோம். அநேக கூட்டமான இடம். அந்த இடம் ஒரு கடற்கரை ஓரமான இடம். அது எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அங்கங்கே போயிட்டுருக்காங்க. பலூன்லாம் கட்டி விட்டுருக்காங்க, பொரியலை விற்கிறாங்க, அங்கே மிட்டாய், கடல மிட்டாய் விற்கிறாங்க. அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, குரங்கு வித்தையெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் எங்கள் அம்மாவுடைய சேலையை பிடிச்சு கொண்டு நடந்தேன் பாருங்கள். எங்கள் அம்மா சிவப்பு சேலை கட்டியிருந்தாங்க. அம்மாவுடைய சேலையை பிடிச்சு கொண்டு நடந்து போயிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் எங்கேயோ கையை விட்டுட்டேன். அவங்க சேலையை பிடிக்கிறது நான் விட்டுட்டேன். எனக்கு அந்த சேலையும் ஞாபகம் இருக்கிற ஒழிய சின்ன பையனாக இருந்ததுனால முகத்தை அண்ணாந்து பார்க்க முடியல. கையை விட்டு அம்மா விட்டுட்டோமேன்ட்டு தொலை பார்க்குறேன். ஒரு சிகப்பு சேலை தெரியுது அங்கே தூரத்தில். நான் அந்த சேலையை பிடிச்சி விட்டேன். சேலையை பிடிச்சிட்டு அம்மான்னு கூப்பிட்றேன். அவங்க பார்த்தாங்க. கடைசியில் அவங்க எங்கள் அம்மா கிடையாது, வேற யாரும். அவங்க நான் அந்த இணைப்பை அங்கே தவற விட்டு விட்டேன். முதலாவதாக
பிறகு எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க, அது வேறு விஷயம். மனிதனும் கூட பாருங்க, நான் கடவுளை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, நான் தேவனை நேசிக்கிறேன், நான் சாமியை தான் கும்புறேன்னு சொல்லிக்கொண்டு இணைப்பை விட்டு விட்டு வேற ஒன்றை பிடித்து கொண்டான். இப்படித்தான் மனிதன் கெட்டு போனான். மனுஷன் வந்து ரொம்ப பாவம் செஞ்சு ஒரே கெட்ட எண்ணமாக இருக்குது, கெட்ட மனுஷனாக இருக்கிறான், எல்லாம் மிருகத்தனமாக இருக்கிறான், அப்படி கூட கிடையாது. அதை கூட வந்து பெருசாக வந்து இங்கே பாவம் என்று சொல்ல கிடையாது. அது பாவம் தான். ஆனால் அதுவும் எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான பாவமோ அதுபோல் தேவனை இழந்து மனிதன் வாழுகிறானே, அவர் மனிதனை நேசிக்க வந்தார், கெட்டுப்போனதை ரசிக்க வந்தார், இழந்து போனதை தேட வந்தார்.